ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நூக்கல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈஸியானது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்பு கூட ஒரு அப்பளம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும். இது ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா இது ரொம்ப கம்மி பண்ணும். இது அந்தளவு மருத்துவ குணம் இருக்குது. இந்த காயில் அடிக்கடி உணவில் சேர்த்திக்கோங்க. வாரத்தில் 2 டைம் ஆச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நூக்கல் இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். மீடியம் சைஸ் அளவு வாங்கியிருக்கேன். இது மேல் தோலையில் நீக்கிருங்க. நீக்கிட்டு அப்புறமா தண்ணியில் போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா தான் இந்த காய் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த காய் ரொம்ப சின்ன சின்னதாக இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த கடாயை சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு, தாளிப்பு சேர்த்திக்கலாம். கடுகு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த பொருளெல்லாம் நம்ம சேர்க்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்துனா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. நல்லா வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது 2 தக்காளியை இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 1 மட்டும் சேர்த்துங்க. சின்ன தக்காளி இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கி வந்தால் போதும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காயை சேர்த்திக்கலாம். நூக்கல் காயை சேர்த்திட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது கூட அடுத்ததாக மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தனி மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ மசாலெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. எப்பவுமே காரம் சேர்த்துறப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கணும். இல்லைன்னா காரம் கரிஞ்சிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அப்புறம் பத்தலைனா மறுபடியும் பார்த்து சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 3 பத்தை அளவுக்கு இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த குழம்புக்கு திக்னஸ் நல்லா இருக்கும். அதனால் இது இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். நல்லா பார்க்கவும் குழம்பு நல்லா இருக்கும். டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில 2-3 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு காய் எடுத்து இப்போ இந்த காய் நல்லா முழுமையாக வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இந்த தேங்காய் விழுதை நம்ம சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி அலம்பின தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நிறையாவும் தண்ணி விட வேண்டாம். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால, தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் குழம்பு கெட்டிப்படும். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க.
இப்போ இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலினா சேர்த்திக்கலாம் இந்த டைமில். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா எல்லாம் இறங்கி தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை தன்மையெல்லாம் போய் நல்லா மசாலா கூட இறங்கி வரதுக்காக நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடில் நல்லா காயெல்லாம் நல்லா கலர் மாதிரி இருக்குது. தேங்காய் விழுதும் நல்லா பச்சை தண்ணியெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான நூக்கல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான நூக்கல் குழம்பு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது கூட்டு பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த குழம்பை வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்களாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.